நேற்றைய தினத்திலே அதுவும் குறிப்பாக யோவான் சொன்னது he will baptize you என்று சொல்லி, அதாவது இயேசு உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகிப்பார் என்று சொன்ன வார்த்தையை நாம் சிந்தித்தோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று பார்க்கும்போது அவர் நமக்காக வழக்காடுகிறவர், பரிந்து பேசுகிறவர், அட்வொகேட், கம்ஃபோர்டர், என்கரேஜர், ஹெல்பர், ஃப்ரெண்ட் என்று பல்வேறு நிலைகளை நமது வாழ்விலே அவர் செய்கிறார் என்றும் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை, அதாவது என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பார் என்றும் நாம் பார்த்தோம். அதோடு கூட அவர் நமக்குள் வாழ்கிறவர், he lives in us என்றும் he will be with us forever என்றும் பார்த்தோம். he will teach us all things. மட்டுமல்ல, இயேசு சொன்னவைகளை he will bring you to your remembrance என்றும் இயேசுவை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார் என்றும், நீங்கள் சாட்சி கொடுக்கும்போது he will back you up, அவர் உங்களை பின்னின்று உங்கள் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார். listen, this word is from God என்று சொல்லி he will back you up. மட்டுமல்ல, he will guide you in all the truth, especially about God Father and about Jesus, which is revealed already in the Bible, not outside the Bible. அதோடு கூட he will guide you in all the truth about yourself, your life and your sins and your selfishness and your self-righteousness and your pride and every area in your life where you are not become like a Christ. அவை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு, எல்லா உண்மையும் உங்களுக்கு அவர் காட்டுவார் என்று அநேக சத்தியங்களை அவரை குறித்து பார்த்தோம். அது மட்டுமல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்றும் பார்த்தோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து வருகிறதான பலன் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னதத்திலிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து, பிதாவினுடைய சமூகத்திலிருந்து வருகிறதான பலன், அதாவது a power என்று பார்த்தோம். ஆக இது எதற்கு நமக்கு வேண்டும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆகிய பலன் எதற்கு நமக்கு வேண்டும்? இதை இயேசு தருவேன் என்று சொல்லுகிறார் அபிஷேகமாக. ஆனால் எதற்கு தருவேன் என்று சொல்லுகிறார் என்பதை இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலிருந்து நாம் பார்த்தோம். அதாவது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு போனார்கள் கடவுளுடைய வாக்குப்படி. கானான் என்பது அவர்களுக்கான ஒரு வாக்குத்தத்த தேசம், வாக்கு பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அந்த வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு போவதற்கு இவர்கள் பயணப்படுகிற போது அவர்கள் போகிற வழியை காட்ட, பாதையை காட்ட, வெளிச்சத்தை காட்ட, அவர்களை கொண்டு போய் சேர்க்க இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான பில்லர் ஆஃப் கிளவுட் அண்ட் பில்லர் ஆஃப் ஃபயர் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றது. எனும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்றால், கடவுள் நமக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஆசீர்வாதமாக. அது என்ன ப்ராமிஸ் லேண்ட் என்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு அது கானான், அவர்கள் வாழ போகிறதான ஒரு இடம், அதாவது அவர்களுக்கே உரிய ஒரு இடம். அவர்களுடைய அங்கே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த எல்லா விதமான மனித கூட்டத்தையும் அழித்து அவர்களே சுதந்திரித்துக் கொள்ள போகிறதான ஒரு இடம். அதுதான் அவர்களுக்கு வாக்குத்தத்தம். அப்போ நமக்கு எது வாக்குத்தத்தம் என்றால், இந்த மனித சரீரத்தில், நமது உடம்பில் பல்வேறு விதமான இச்சைகள் குடிகொண்டிருக்கிறது. பல்வேறு விதமான இச்சைகள் குடிகொண்டு இந்த சரீரத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அப்போ கடவுள் நமக்கு கொடுத்திருக்க வாக்கு என்னவென்றால், இந்த இச்சைகள் ஆகிய இவைகள் அனைத்தையும், அதாவது கானான் தேசத்துல வாழ்ந்து கொண்டது மற்ற இனத்தார் அனைவரையும் இஸ்ரவேல் மக்கள் சங்கரித்து அந்த இடத்தை அவர்களுக்கே உரித்தாய் மாற்றிக்கொள்வது போல மாற்றிக்கொள்வதற்காக அவர்கள் போகிறார்கள். போகிற வழியில் நடத்துவதற்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் கொண்டு போகிறது.
அதை நமக்கு பொருத்தும் போது நமது சரீரத்தில் இருக்கிறதான எல்லா விதமான இச்சை என்கிற பாவத்தை இவர்கள் எப்படி போய் அந்த ஜெயன்ஸ் ஆல் த புறஜாதி மக்களை வெட்டி வீழ்த்தி அதை சுதந்திரமாய் எடுத்துக்கொள்கிறார்களோ அது போல நமது பாவங்கள், நமது சரீரத்தில் இருக்கிறதான எல்லா இச்சைகளையும் நாம் வெற்றி கொண்டு இந்த முழு சரீரத்தை பாவங்கள் ஆளாத கடவுளுக்கு மட்டுமே பிரியமாயிருக்கிற ஒரு சரீரமாக, கடவுள் மட்டுமே வாசமாயிருக்கிற ஒரு சரீரமாக வாழ்வதற்கு, அந்த வெற்றி நிலையை எட்டுவதற்கு தான் கடவுள் நமக்கு இந்த பரிசுத்த ஆவியை தருகிறார். God has a promise for us. What is the promise? One day in future God will make you, all of you, those who believe in Jesus, all of you like Jesus. இயேசுவை போலவே முற்றிலும் பாவம் இல்லாத ஒரு நிலையை எட்டுவதற்கு, பாவமே இல்லாத ஒரு நிலையை எட்டுவதற்கு, இயேசுவை போலவே ஒரு மகிமையான ஒரு சரீரத்தை பெறுவதற்கு, மாற்றுவதாக, அந்த நிலைக்கு உங்களை கொண்டு போவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். That's what the promise for you. இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசம், நமக்கு இயேசுவை போன்ற ஒரு நிலை, இயேசு பாவமே இல்லாமல் வாழ்ந்த ஒரு நிலை, பிதாவோடு தொடர்ச்சியான முழுமையான சற்றும் தோய்வில்லாத ஒரு தொடர்போடு இருந்தது போலவே ஒரு நிலை, அந்த நிலையை நமக்கு வாக்களித்திருக்கிறார். அந்த வாக்கை நாம் பெறுவதற்கான முன் அடையாளம் அல்லது ஒரு டவுன் பேமெண்ட் அல்லது ஒரு டெபாசிட் அல்லது ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்கிற சைன் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த சைனை கடவுள் பண்ணிட்டு நமக்கு அந்த டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டாரு. கடவுளை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைக்கு இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை சற்று பார்க்கலாம். என்ன என்றால், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு என்பது ஒரு விசை மட்டும் பெற்றுக்கொள்வதா? ஒரு விசை நான் பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருக்கிறேன் என்பதை உங்களை யாராவது ஒருத்தர் உணர்ந்திருக்கீங்க என்னைக்காவது? கடவுள் என்னை அபிஷேகித்து விட்டார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அல்லது நம்புவீர்கள் அல்லது அந்த அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் அது போதுமா என்று நீங்கள் பார்க்கும்போது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் நிரம்புவது என்பது ஒரு முறை மட்டுமே நடக்கிற ஒரு செயல் அல்ல. என்னோடு கூட நீங்கள் திருப்புங்கள் எபேசியர் 5:18. அதிலே பவுல் எபேசு சபைக்கு இப்படியாக எழுதுகிறார். அதனுடைய 2வது பகுதியை மட்டும் சொல்லுகிறேன். ஆவியினால் நிறைந்து, அதாவது அந்த முழு வசனம் என்ன சொல்றதுன்னா, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. தமிழ் வசனம் இப்படி சொல்லுது. அதுல ஆனா ஆங்கிலத்துல வந்து அதை do not get drunk with wine which will ruin you, instead be filled with the spirit. Be filled with the spirit. இதுல 2 கட்டளை இருக்குங்க. ஒன்னு, do not get drunk with wine. அதாவது அங்க வைன் சொல்றது வந்து இட்ஸ் ஆல்கஹால், அவ்வளவுதான். do not get drunk with wine இது ஒரு கமாண்ட். do not. அதுக்கு ஈக்குவலா be filled with the Holy Spirit இது ஒரு கமாண்ட். அநேக கிறிஸ்தவர்கள் they tried their best to do not get drunk with wine. They tried their best. Some people they get drunk on and off. Some people many times. Some people never. Because Bible says do not get drunk with wine. ஆகவே அதை அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். நல்லது. ஆனா அந்த ஒரு வசனம் அதோடு முடியல. Be filled with the Holy Spirit. இதுவும் ஒரு கமாண்ட். Be filled. அப்போ எவ்வளவு கவனமாக ஒரு கிறிஸ்தவன் ஆல்கஹால் சாப்பிட்டு விடக்கூடாது, காரணம் கடவுள் அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார் என்பதற்கு அவர்கள் தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி அதை எப்பொழுதுமே குடித்து விடக்கூடாது என்று கட்டுப்பாடுகளோடு இருக்கிறார்களோ, அதற்கு ஈக்குவலா they have to desire to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்க அவர்கள் நிறைந்திருக்க வேண்டும். அது கட்டளை. ஆங்கில வேதம் அதை என்ன சொல்லுதுன்னா, இட் வாஸ் அந்த வெர்பு என்னன்னாக்க கண்டினியூஸ் வெர்பு. கண்டினியூஸ். be being filled அதுதான் அதனுடைய வெர்பு. be being filled அதாவது நிறைந்து கொண்டே இருங்கள்.
அல்லது கீப் ஆன் பீயிங் ஃபில்டு, தொடர்ச்சியாய் நிறைந்து கொண்டே இருங்கள். இதுதான் அதனுடைய வெர்பு, அங்க பயன்படுத்திட்டு இருக்க வெர்பு. பீயிங், கீப் ஆன் பீயிங் ஃபில்டு. அப்போ நான் நிரப்பப்பட்டுட்டேன் ஒரு முறை. ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ். நாட் எனஃப் பிரதர், யூ ஸ்டில் நாட் கம் டு திஸ் ப்ராமிஸ். இந்த கட்டளைக்கு வரல. என்னது அந்த கட்டளை? என்ன சொல்றதுன்னா, பி கீப் ஆன் ஃபில்டு, நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிற வகை என்னன்னா, பீயிங் கண்டினியூஸ்லி ஃபில்டு. எப்படின்னா, ஸ்டாண்டிங் அட் த வாட்டர் ஃபால். ஒரு வாட்டர் ஃபாலுக்கு கீழே நிற்கிறது, தொடர்ச்சியாக நிற்பது. அப்போ அது மேல நிற்கும் போது அது தொடர்ச்சியாக உங்க மேல ஊற்றிக்கொண்டே இருக்கும் இல்லையா? தட் இஸ் பீயிங் ஃபில்டு. அதுதான் கண்டினியூஸா ஃபில் ஆகிற ஒரு மெத்தட். பட் பீப்புள் நாட் சூஸ் தட் மெத்தட் மெனி டைம்ஸ். இப்போ மழை பெய்யுது, மழை எல்லா இடத்துலையும் விழுது பூமியில. இந்த பகுதி முழுவதும் விழுது. இந்த பகுதி நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், மலைகள் சுற்றி இருக்கிறது, உயரமான மேடுகள், மலைகள், பள்ளத்தாக்கும் இருக்குது. மழை பெய்யுது, ஆனா தண்ணீர் எங்கே போய் நிற்கும் கடைசியா என்றால் பள்ளத்தில் மட்டும் தான் போய் நிற்கும். மேட்டில் பெய்கிற தண்ணி கூட போய் பள்ளத்தில் தான் போய் நிற்கும். அப்போ தாழ்மை உள்ளவனிடத்தில் மட்டுமே அது வந்து நிற்கும். தொடர்ச்சியாய் ஒரு மனிதன் மீது அது இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறானோ அவ்வளவு அவன் நிறைந்திருக்க முடியும். எவ்வளவு உயரமான ஒரு மலையா இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது வந்து நனையும், ஆனா நிறையாது. ஆனா நிறைந்திருக்க வேண்டும். being filled-னா it has to be as much as low. அப்போ எந்த அளவுக்கு, அதான் அவர் வந்து நம்மை பற்றி எல்லா உண்மையும் காட்டுவார்னு சொன்னேன். He will show all the truths about Father, he will show all the truths about Jesus, he will show all the truths about yourself. அதுல ஒரு ட்ரூத் என்னன்னா, how much pride you are, how much proud you have. ஆகவே when you have a proud but you cannot feel reason, you are feeling very high on you. நீங்கள் ரொம்ப உயரமானவர்களா இருக்கீங்க, மிகவும் பெருமையானவர்களா இருக்கீங்க. ஆகவே being filled என்ற வார்த்தை யாருக்கு எளிதில் வேலை செய்யும் என்றால், those who humble themselves under God's mighty hand. Those who humble themselves continuously, though the situation provokes them, though the daily life pulls them in a many direction. யார் ஒருவர் தங்களை தாழ்த்துகிறார்களோ, தொடர்ச்சியாய் தாழ்த்துகிற போது, ஒவ்வொரு முறை உங்களை தாழ்த்தும் போதும், ஒவ்வொரு முறை நீங்க தாழ்த்தும் போதும் உங்களுடைய சுயம் உடைகிறது. உங்களுடைய கேரக்டர் அங்க வந்து பிரேக் ஆகுது. உங்களுடைய ஸ்ட்ராங் ஸ்டெஃபன் கேரக்டர் வந்து அங்க உடையுது. அது உடைவதற்கே இடம் இல்லை, வாய்ப்பே இல்லை. எவ்வளவு ரொம்ப சின்ன கல் இதுக்கு மேல் உடையாது. ஒரு பாறையை நீங்க தூளா உடைச்சிட்டே இருக்கலாம். அந்த பாறையிலிருந்து உடைத்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பீஸு அதுக்கு மேல உடையிறதுக்கு வழியே இல்லை என்கிற நிலைக்கு நீங்கள் வந்து கொண்டே இருக்கும்போது, யூ ஆல்வேஸ் அந்த நிறைகிற அனுபவத்தை பெற முடியும். ஆகவே கடவுள் அவிதமான மக்களை தான் தேடுகிறார். என்னோடு கூட திருப்புங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:4. அதிலே வேதம் இப்படியா சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும், அந்த வீட்டில் அமர்ந்திருந்த 120 பேர் மேல் வீட்டில், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும். அப்படியே 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 4:8. போதுங்க. அதாவது 2:4 120 பேர் நிரம்புறாங்க. அதுல பேதுரு இருக்காரு. 4:8 பேதுரு was filled in the Holy Spirit. இன்னும் மறுபடியும் எழுதுது வேதம் 4:8. மறுபடியும் 4:31 ஏற்கனவே பார்த்தோம். அந்த இடத்துல இருந்த அத்தனை பேர் மேலே பரிசுத்த ஆவியினால் மீண்டும் இறங்கினாரு எனும் பட்சத்தில், பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெறுவது என்பது ஒரு முறை அனுபவம் அல்ல. பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நிறைகிறாரு. பேதுருவோட 119 பேர் கூட நிறைகிறாங்க.
8ஆம் வசனத்துல 4ல பேதுரு நிறைகிறார் மீண்டும். 31ஆம் வசனத்துல 4ஆம் அதிகாரத்துல அவரோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேரும் நிறைகிறாங்க அகைன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைவது என்பது ஒரு முறையான அனுபவம் இல்லை. அதுதான் எபேசியர்ல பவுல் எழுதுறாரு. being filled with the Holy Spirit. It has to be a continuous experience. It's a lifetime experience. being filled. அப்போ இந்த 3 அதிகாரத்தில் மட்டுமே 2, 4 இந்த இதுல மட்டுமே பேதுரு 3 முறை நிறைந்ததா எழுதப்பட்டிருக்குது. அப்போ that is the evidence for us. ஆகவே நான் நிறைந்து விட்டேன், நான் பெற்றுக்கொண்டேன். Yes brother, you are. Yes sister, you are. But Bible tells you that you must be filled continuously. On and off, on and. ஆனா கண்டினியூஸா நிறைஞ்சிருக்கணும் பரிசுத்த ஆவியில என்றால் you need to be more lowly place. மிகவும் தாழ்மையா இருக்கணும். எப்போ கொஞ்சம் தலை தூக்குறோமோ அப்ப தண்ணிக்கு மேல வந்துடும் தலை. இப்போ தண்ணி மூழ்கி இருக்கிற ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி வத்துட்டோம், கீழே இருக்க பாறைகள்லாம் வெளியே தெரியும், குளங்கள்ல ஏரிகள் எல்லாம். காரணம் என்னன்னா அது கொஞ்சம் உயரமாகுது. ஆனா அதே இடத்துல கீழே தலை தூக்காம இருக்கிற மண்கள் உண்டு இல்லையா? அப்போ நம்மை நாம் அந்த நிலைக்கு தாழ்த்தினா மட்டுமே தொடர்ச்சியாய் நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சிருப்போம். இந்த 4:31 நம்ம படிச்சோம்ல, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தார்கள். நிறைந்து என்ன பண்ணாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன சொல்லுது? தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் தைரியமாய் சொல்வதற்கான ஒரே காரணம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தது. இங்க இருக்க அநேகருக்கு வேதம் தெரியும், இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், கடவுளுடைய பிள்ளைகள் தான். ஆனால் வேதத்தை பிரசங்கம் பண்ணுவதில் அல்லது எடுத்து சொல்வதில் அநேகருக்கு தைரியம் இல்லை, பொதுவில் போய் சொல்றதுக்கு. ஆனாலும் சக நண்பனுக்கோ சக மனிதனுக்கோ ஒரு காஸ்பலை ஃப்ரீயா ஷேர் பண்றதுக்கான தைரியம் அநேகருக்கு இல்லை இல்லையா? பட் இவர்களுக்கு வீட்டுக்குள் கதவை மூடி கொண்டிருந்த இந்த மக்கள், யூதர்களுக்கு பயந்ததுனாலே உட்கார்ந்துட்டு இருந்த மக்கள் தைரியமாய் வேத வசனத்தை மற்றவர்களுக்கு சொன்னாங்க. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், they filled with the Holy Spirit. Not only once, they keep on being filled with the Holy Spirit. ஆக வேத வசனங்களை நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது, உங்களை நிரப்புகிற போது. 33ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பலமா கூட இல்ல, மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். Reason only one, because of the Holy Spirit's fullness. என்னோட கூட திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 1 Corinthians chapter 2 verses 5. அதுல பாருங்க, என் பேச்சு, பவுல் சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன பெறுவீர்கள்? இயேசு சொன்னது, பலன் அடைவீர்கள். உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது நீங்கள் பலத்தினால் தரிப்பிக்கப்படுவீர்கள். நீங்கள் பலன் அடைகிற போது எனக்கு சாட்சிகளாய் வாழ்வீர்கள் இல்லையா? இயேசு பரிசுத்த ஆவியினாலும் பலத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டார். பிதாவின் செயல்களை செய்து முடித்தார். பிதாவினால் நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்து முடித்தார். அப்போ பரிசுத்த ஆவி வருகிறது ஒரு கடவுளுடைய பிள்ளையின் மீது என்றால் அவன் பலத்தினால் நிரப்பப்பட்டிருப்பான். அந்த பலம் என்ன செய்யும் என்றால் அவனை ஒரு சிறந்த மனிதனாய் உருவாக்கும். அதுக்கு தான் பலன். பலன் எதற்கு வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த மனிதனாய், அதாவது நீங்கள் நீங்களாய் இருப்பதற்கு, அதாவது பாவமில்லாத நீங்களாய் இருப்பதற்கு, பாவத்தை வெறுக்கிற நீங்களாய் இருப்பதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலன் தேவை. அப்போ இங்க பவுல் சொல்றாரு, பவுலுடைய பிரசங்கத்துல என்ன இருந்துச்சா? பரிசுத்த ஆவி, வல்லமை, பலன். பரிசுத்த ஆவி வந்தா பலன் இருக்கும். அவர்தான் சொல்றாரு, என்னுடைய வசனங்கள் மனுஷனுடைய ஞானத்துல இல்ல, நய வசனத்துல இல்ல, ஆனால் ஆவி நிறைந்திருந்தது, பலம் நிறைந்திருந்தது. எதற்கு என்றால் 4ஆம் வசனம் சொல்லுது,
உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு கடவுள் என்னிடத்தில் கொடுத்த வசனங்கள் ஆவியிலும் ஞானத்திலும் பலத்திலும் நிறைந்திருந்தது. இது கடவுளுடைய வழிமுறை. கடவுள் யாரை தன்னுடைய ஊழியத்துக்கு அனுப்பினாலும், தன் ஊழியத்தை செய்ய தெரிந்து கொண்டாலும், மீண்டும் சொல்கிறேன், ஊழியம் என்பது முன்னே நின்று வசனத்தை பிரசங்கிப்பது மட்டுமல்ல. இல்ல, நீங்கள் உங்கள் வீட்டில் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு ஊழியம் தான். காரணம், கணவன் மனைவியாய் வாழ்கிறீர்கள். ஒரு கணவனுக்கு தெரியாது how much he was a selfish man. எப்பொழுதுன்னா அவன் திருமணம் ஆகிற வரைக்கும் தெரியாது. வாலிப பையனா இருக்கும்போது he was a normal Christian and very faithful Christian இருந்திருக்க கூடும். ஆனா தன் படுக்கை அறையில அல்லது தன் வீட்டிலே ஒரு பெண்ணோடு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தெரியும் எவ்வளவு செல்ஃபிஷ் ஆவான் அப்படின்னு. the same way அந்த பெண்மணி ஒரு வைராக்கியமான ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இருந்திருக்க கூடும் வாலிப வயதுல. but she doesn't know how much she is selfish or pride until she got married and until she got live with one man. தெரியாது இல்லையா? அப்போ நீங்களாய் உண்மையிலேயே இயேசுவை போல வாழ்வதற்கு தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவை. பரிசுத்த ஆவியினுடைய பலன் அதுக்கு தான் தேவை. அப்போ பரிசுத்த ஆவி மற்றும் பலன், தேவ பலன், இவைகள் பரிசுத்த ஆவியினால் பெறுகிற போது கிடைக்கிறது. பவுலுடைய வசனம் அப்படிதான் கொரிந்தியருக்கு போய் சேர்ந்தது. 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்துக்கு வாங்க. 1 Thessalonians chapter 1 verses 5. அதுல பாருங்க, எங்கள் சுவிசேஷம், மீண்டும் பவுல் எழுதுறாரு, உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. வசனம் வல்லமையோடு வந்தது, பரிசுத்த ஆவியோடு வந்தது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இல்லாமல் அல்லது பலன் இல்லாமல் இல்லவே இல்லை எங்குமே வேதத்துல. இவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான், ஆனால் அவனிடத்துல பலன் இல்லைன்னு வேதம் எங்கேயும் எழுதல. நிறைந்தவர்கள் அத்தனை பேரும் பலப்பட்டார்கள். அப்படி நிறைந்த அவர்கள் கொண்டு போன வசனங்கள் பரிசுத்த ஆவியிலும் பலத்திலும் நிறைந்தவைகளாய் இருந்தது. வேதம் அப்படிதான் நமக்கு காட்டிட்டு வருது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் என்றால், கடவுள் நமக்கு பரிசுத்த ஆவியானவராலே நம்மை அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்காரு. ஏன் என்றால், நீங்கள் பலன் அடைய வேண்டும், பலன் பெற்றுக்கொள்ள வேண்டும், வல்லமை உடையவர்களாய் மாற வேண்டும். எதற்கு என்றால், நீங்கள் எஃபெக்டிவ் கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கு, ஃப்ரூட்ஃபுல் கிறிஸ்டியனா இருக்கிறதுக்கு, உண்மை உள்ள, பாவத்தில் விழுந்துட்ட என்றாலும் உடனடியாக உணர்வு பெற்று மனம் திரும்பி எழுந்து சக்சஸ்ஃபுல், வெற்றி உள்ள, விக்டோரியஸ் கிறிஸ்டியனா கடந்து போவதற்கு, இயேசுவை போல. இயேசு பாவத்தில் விழல, அவர் வெற்றி உள்ளவராய் வாழ்ந்தார் அல்லவா, அந்த நிலையை எட்டுவதற்கு, அதற்குத்தான் உங்களுக்கு அந்த பலன் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளும் அப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நேற்றுக்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். என்ன வசனம்னா, லூக்கா 3ஆம் அதிகாரத்துல இயேசு ஞானசானம் பெற்று ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அது முடிஞ்ச உடனே வேதம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மீது வந்து தங்கினார். ஆக இயேசு ஜெபம் பண்ணினார் என்றால் ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுத்தார். அவருடைய ஜெபம் என்றைக்கும் பதில் பெறாமல் போனதில்லை. அப்ப இயேசு எதற்கு ஜெபித்திருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, உமது ஊழியத்தை செய்ய என்னை நீர் இப்பொழுது அனுப்புகிறீர். நான் 30 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டேன். நான் இப்பொழுது உமது ஊழியத்தை செய்ய போகிறேன். உமது ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேட்டிருப்பார். உடனடியாக ஃபாதர் காட் pleased with him and he baptized him with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் அவர் மேல் தங்கினார். அப்போ இயேசுவே ஜெபித்து பெற்றுக்கொண்டார் என்கிற போது நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆகவே தான் இயேசு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. லூக்கா 11ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்துல, லூக்கா 11:13 ஒரு ஜெபத்தை குறித்து அவர் கற்றுத் தருகிறார். இயேசு கற்றுக் கொடுத்து விட்டு அதிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். 13ஆம் வசனத்துல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அந்த பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, there is only one way, that is through Holy Spirit.
டு ஓவர்கம் தட் சின் எனும்போது உங்களுக்கு தாகம் இருந்தால் you will get that power to overcome the sin. அப்ப தாகம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு come everybody சொல்லவே இல்லை. if anybody thirsty, யாராவது தாகமா இருந்தால் வந்து பானம் பண்ண கிடைக்கும். you come and drink அப்படின்றாரு. இப்போ யாரெல்லாம் அங்க போகலையோ குடிப்பதற்கு பானம் பண்ணுவதற்கு யாரெல்லாம் போகலையோ அவங்கெல்லாம் they are clearly giving a statement. நான் இன்னும் அந்த அளவுக்கு தாகமாகல. I will try my best again with my own power to resist the sin. நான் என்னுடைய சுயபலத்திலே இன்னும் முயற்சி பண்றேனே கொஞ்ச நாளைக்கு. என்னால இன்னும் 3 மணி நேரம் கூட தண்ணி இல்லாம இருக்க முடியும் என்று நான் முயற்சி பண்ணோம் இல்லையா? உதாரணத்துக்கு அது போல I will try my best. நான் இன்னும் அந்த அளவுக்கு தாகமாகல என்பதுதான் அவர்கள் ஒவ்வொருடைய ஸ்டேட்மெண்ட். if they are not going to God for that water. ஆகவே கடவுள் சொல்றார் தாகமா இருந்தால் வாங்கன்றார். தாகமா இருந்தா வாங்க. and if you ask your father, he is very good to give you fully and as much as you need. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தருவதற்கு அவர் போதுமானவர் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, I want to show you one thing. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதுல தேவதூதன் சகரியாட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க. கடைசி லைன், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். யோவான் ஸ்நானகனை குறிச்சு தேவதூதன் சொல்றாரு. அவன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது எப்படி நடந்தது என்றால் கடவுள் செய்தார். எந்த விதமான வேலையும் செய்ய முடியாத ஹெல்ப்லெஸ் அந்த ஸ்மால் ஃபியூட்டஸ் இல்லையா, அதை கடவுள் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப முடியும் தாயின் கர்ப்பத்திலேயே எனும்போது தாகமாய் போகிற உங்களுக்கு இஸ் மோர் தென் எனஃப். அந்த சின்ன ஃபியூட்டஸ் வந்து கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிருக்குமா? நெவர். யாராவது அதுக்கு ஒரு எக்ஸார்டேஷன் கொடுத்துருப்பாங்களா? You know, you need to ask God to fill you with power. Never. Nobody. ஆனால் கடவுள் அதை நிரப்பினார். ஏன் என்றால் கடவுள் அந்த குழந்தையை கொண்டு அந்த மனிதனை கொண்டு ஒரு பெரிய ஊழியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இயேசுவுக்கான வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு கருவி இந்த யோவான் ஸ்நானகன். ஆகவே அவனை நிரப்புவது கடவுளுடைய சித்தம், வாஞ்சை. கடவுள் அதை அங்கேயே நிரப்பி விட்டார் இல்லையா? அப்போ யோவான் ஸ்நானகன் என்கிற அந்த சின்ன தாயின் கருவில் இருந்து அந்த ஃபியூட்டஸை கடவுள் நிரப்புகிறார் எனும்போது இயேசுவை போலவே மாறுவதற்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற நாம் அத்தனை பேருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை முழு பூரணமாய் கொடுப்பதற்கு அவர் வாஞ்சையாக இருக்கிறார். ஆகவே தான் he is giving you a calling. Those who are thirsty, please come and drink என்று சொல்லி. ஆக இயேசு தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவைப்பட்டது, வல்லமை தேவைப்பட்டது. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் தேவைப்பட்டது, வல்லமை தேவைப்பட்டது. இது இரண்டும் இருவருக்குமே கிடைத்தது. அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தை துவங்குவதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவைப்பட்டது. கடவுள் உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரை காத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய வசனம் ஆவியோடும் வல்லமையோடும் எல்லா இடத்திற்கும் கடந்து போனது எனும்போது இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுவை விசுவாசிக்கிற நம் அத்தனை பேருக்கும் இது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்காத, அதை குறித்து பெரிதும் யோசிக்காத அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. ஏனெனில் பரிசுத்த ஆவியினுடைய அளவுகள் ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறது. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான், ஞானஸ்நானம் எடுக்கிறான் என்றால் அவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். ஆனால் அதனுடைய அளவு மாறுபடுகிறது. எப்படி மாறுபடுகிறது என்றால், நீ எந்த அளவுக்கு உன் கதவை திறக்கிறாயோ அவ்வளவு. உதாரணத்திற்கு, இது இவ்வளவு பெரிய வீடு இல்லையா?
ஏறக்குறைய ஒரு 8-10 பெட்ரூம் இருக்குதா, அறைகள் இருக்குதா, கிச்சன் எல்லாம் சேர்த்து. அந்த கிச்சன் இருக்குல்ல, அதுக்கு உதாரணத்துக்கு நீங்க வச்சீங்க, அது கில்ட் ரூம். அது ஒரு கில்ட் ரூம். உங்களுடைய பழைய எல்லா பாவங்களின் நிமித்தம் உங்களுக்கு பாவ உணர்வை தருகிற ரூம் அது. மீதி எல்லாம் வெவ்வேறு ரூம். இப்பொழுது நீங்கள் தான் இந்த இந்த வீடா மனசுல வச்சுக்கோங்க. உங்களை நீங்க கடவுள்கிட்ட போய் நிக்கிறீங்க, நான் பாவி. ஏன் பாவி? கடந்த நாட்களில் அநேக பாவம் செய்திருக்கிறோம். ஆகவே என்னை மன்னியுங்கள் என்று போய் கேட்கிறீங்க, என்னை ரட்சியுங்கள் என்று கேட்கிறீங்க. பாவ உணர்வு அடைந்து கடவுள் உங்களை மன்னித்து விட்டார், ரட்சித்து விட்டார். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், ஞானஸ்தானம் பெற்றீர்கள், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். நீங்கள் அறிந்து அறிக்கையிட்ட பாவமாகி அந்த கில்ட் ரூம் இருக்குல்ல, அது முழுவதும் கழுவப்பட்டாயிற்று. இப்பொழுது அதில் பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரம்பி இருக்கிறார். ஆகவே அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. ஆனால் இந்த வீடு 10 பெட்ரூம் வீடுங்க. இந்த வீட்டுல லைட் இருக்குதா? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்கிறாரா? வெளிச்சம் இருக்கிறதா? உதாரணத்துக்கு அங்கிருந்து பார்த்தாக்கா எஸ் இருக்குது, அந்த ரூம்ல இருக்குது. ஆனா வீடு முழுவதும் இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன் இல்லை என்றால், நீங்கள் அறிந்திருக்கிற பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டாரு. பட் நீங்கள் அந்த அறைக்கு மட்டும்தான் அவருக்கு கதவு திறந்து விட்டுருக்கீங்க. கில்ட் ரூம், பழைய பாவங்களினுடைய உணர்வு ரூம், கம்ப்ளீட்லி ஃபில்டு என்கிற நிலை எப்பொழுது வரும்னா, ஒவ்வொரு இப்போ அந்த கில்ட் ரூம்ல இருந்து அடுத்த ரூமுக்கு வந்து, இங்கே உன்னிடத்தில் ஒரு தவறு இருக்கிறது, ஒரு பாவம் இருக்கிறது, நீ மனம் திரும்ப வேண்டும் என்கிற உணர்வை அவர் தருகிற போது, ஏனெனில் அவர் வந்தால் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ உன்னுடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, பட் there is some unrighteousness in there என்று காட்டும்போது, ஆமாம் ஆண்டவரே என்னை மன்னியுங்கள், நான் மனம் திரும்புகிறேன். Then that light will get improved to this place also. அதே போல இந்த வீடு படிப்படியாக லைட்னால நிரம்பப்படுவது போல உங்கள் இருதயம் நிரம்பப்படும். அப்பொழுது you will be completely filled with the Holy Spirit. அந்த நிலையை எட்டுவதற்கு you need to be fully humble yourself to acknowledge wherever and whenever the Holy Spirit shows you there is something wrong in you, repent. இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முழுவதுமாய் நிரம்ப முடியும். எப்படி என்றால், you need to submit yourself. Submit. When God shows something, you have to accept. Don't argue. வாக்குவாதம் பண்ணாதீங்க. இல்லை ஆண்டவரே, ஒருவேளை அவன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தான்னா இந்த நிலை இது எட்டியிருக்காது. ஒருவேளை அவன் மட்டும் அதை பேசாம இருந்தான்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையா அது வந்திருக்காது. ஆக்சுவலா நான் வந்து சமாதானம் போகணும் தான் போனேன் என்று ஆர்கியூ பண்ணாதீங்க. எஸ் ஐம் ராங், நான் தான் தப்பா பண்ணிட்டேன். கடவுள் வந்து உங்களோடு பேசுகிற போது அவர் உங்களை குறித்தான் சொல்றாரு. He is not talking about somebody. ஆகவே உங்களிடத்தில் கடவுள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார் எனும் போது நீங்கள் தான் மனம் திரும்ப வேண்டும். அப்போ if God can fill a helpless fetus in a mother's womb with the Holy Spirit, why can't He fill you? Only one reason: you are not opening the door, or you are not thirsty enough. இல்லையா? நீங்கள் தாகமா இல்லை, அல்லது நீங்கள் கதவை திறக்க வாஞ்சிக்கல, அல்லது நீங்கள் கேட்கவில்லை. ஆகவே தான் பிரியமானவர்களே, இந்த செய்தியை இந்த வருடம் கடவுள் நமக்கு மிகவும் தெளிவாக, பரிசுத்த ஆவியானவர் யார், எப்படிப்பட்டவர், அவர் உங்களுக்குள் வந்தால் என்ன நடக்கும், அவர் உங்களுக்கு எதற்கு தேவை என்கிற எல்லா காரியத்தையும் கடவுள் உங்களுக்கு சொல்லி தரார். I want to encourage all of you, listen this careful. Don't ever satisfied with a counterfeit Holy Spirit, a cheap experience of Holy Spirit. Don't ever satisfy with the counterfeit one, a போலியான ஒண்ணு. Don't be satisfied with any cheap one. நான் ஜெபம் பண்ணேன், அநேகருடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஜெபம் பண்ணேன், பண்ணிட்டே இருக்கும்போது என் நாவுகள் கொஞ்சம் அப்படியே பிறண்டுச்சு. நான் என்ன பேசினே தெரியாம சில வார்த்தைகள் பேசினேன். கடவுள் எனக்கு அந்நிய பாஷையை கொடுத்தாரு, என்னை ஆசீர்வதித்தார் என்கிற அனுபவம் அநேக இடத்துல இருக்கும். சொல்லுவாங்க, ஐ டெல் யூ, அந்நிய பாஷை என்பது அர்த்தமே இல்லாத வார்த்தைகள் இல்லை.
இட்ஸ் a language. அண்ட் ஒரு மொழி எனும்போது அந்த மொழியை நீங்கள் வேறொரு மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அதனாலதான் பவுல் கொரிந்தியரில் எழுதுறாரு, அந்நிய பாஷை பேசுகிறவன் அதற்கான அர்த்தத்தையும் சொல்றபடி பாஷைகளை வியாக்கியானம் பண்ண வரம் வேணும்னு கேட்கணும் கடவுள்கிட்ட. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டா என்றால் அதை விளக்கி, இல்லையெனில் அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல 17 பகுதிகளை சேர்ந்த மக்கள் இவர்கள் நமது மொழியை பேசுகிறார்கள் என்று எப்படி அறிஞ்சிருக்க முடியும்? இஃப் எவ்ரிபடி சேக்கிங் அந்த சில சிலபல்ஸ் உண்டு, அந்நிய இந்த பாஷை பேசுகிறன்ற இடத்துல இருக்கிற சிலபல்ஸ், அதையே எல்லோரும் முன்ன பின்ன மாத்தி பேசுறது போல அனுபவங்களை நான் பார்த்துருக்கிறேன். சென்னையில படிக்கும்போது, நான் சொல்றது 1983 to 85 அந்த நாட்களில் நான் படிக்கும்போது அநேக எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கும். அப்பொழுது எல்லாம் வெள்ளையாடை உடுத்திக்கிட்டு போவாங்க. நாங்க ஹாஸ்டல்ல இருந்து எங்களை கூட்டிட்டு போவாங்க. அப்போ அந்த ஜெபிக்கும் போது எல்லாருடைய வாய்களிலும் ஒரே வார்த்தைகள் தான் வரும். அவங்க தமிழ் பேச மாட்டாங்க, இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. அந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இது அவர்கள் அதை சொல்லுகிற போது நானும் அதே வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். அப்படிதான் சொல்லணும் போல தெரியுதுன்னு. எனக்கு வயசு 9 அல்லது 10 தான் அந்த நாட்டுல. நான் அவ்விதமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். ஏன் சொல்றேன், எதற்கு சொல்றேன் தெரியாம சொல்லியிருக்கிறேன். ஆனா எல்லோரும் அதே வார்த்தைகளை சொல்வார்கள். ஆகவே அவ்விதமான நிலையை கடந்து வந்த அநேக மக்கள் இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்று எண்ணிக்கொள்ள கூடும். கடவுள் சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பதற்கு பாஷை பேசுவதுதான் எவிடன்ஸ் இல்ல, அது வல்லமை என்பதுதான் எவிடன்ஸ். இயேசு சொன்னாரு, ஆவி நிறைந்தால் you will be get balance. ஆகவே the power is the evidence. Power is the evidence. நீ ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்க போற கடைக்கு, டேப் ரெக்கார்டர் என்பது பரிசுத்த ஆவியானவர். ஆனா கடைக்காரன் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறான், நீ டேப் ரெக்கார்டர் வாங்கினா சிடி ஒன்று இலவசம். நீங்க டேப் ரெக்கார்டர் வாங்குறீங்க, சிடியை வாங்கிட்டு போறீங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போறீங்க, அந்நிய பாஷையும் உங்களுக்கு கிடைக்குது, நீங்க கொண்டு போறீங்க வீட்டுக்கு. பக்கத்து வீட்டுக்கார பாக்குறாரு, அடடே இந்த சிடி நல்லா இருக்குதே. அப்படியா, நான் டேப் ரெக்கார்டர் வாங்கினேன், எனக்கு சிடி கொடுத்தாங்க, அதாவது நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், எனக்கு பாஷையும் கிடைச்சது. ட்ரை டு மேட்ச் இட். அப்படியா, எனக்கு இந்த பாஷை வேணும், அதாவது எனக்கு இந்த சிடி வேணும். ஹவ் டு கெட் இட்? கோ டு த சேம் ஷாப். அப்போ ஷாப்புக்கு போறாங்க, போயிட்டு எனக்கு டேப் வேணாம், ப்ளீஸ் கிவ் த சிடி, ஐ வில் பே த பிரைஸ் என்று சொல்லி சிடியை வாங்கிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அநேக கிறிஸ்டியன்ஸ் உண்டு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் பெறன் பெறுவீர்கள், சிடி பெற மாட்டீங்க, அதாவது அந்நிய பாஷை பெற மாட்டீங்க. It will given to you. It is secondary. The first evidence, you will get power. இதுதான் வேதம் சொல்லுகிற வழிமுறை. ஆகவே தான் நான் சொல்றேன், don't be satisfied with the cheaper experience of Holy Spirit, like simply speaking in the tongues. அது கூட மொழியே இல்லாத சில சிலபல்ஸ் மட்டும் சொல்றது. No, don't be satisfied in that way. Ask God genuinely, Lord, fill me genuinely like you fill Jesus, like you fill the holy apostles, like you fill the apostle Paul, and like you fill so many thousands of people in the world through last 20 centuries. I want the genuine experience of filling Holy Spirit or baptizing in the Holy Spirit, as you said, as you promised. I don't want to satisfy with any cheap one. I will wait in front of you. As long as you are taking time, I will wait with hope. Help me, show me where I am lack. எங்கே நான் மாற வேண்டும், எங்கே நான் மனம் திரும்ப வேண்டும், காட்டுங்க. மனம் திரும்புறேன், என்னை இன்னும் தாழ்த்துறேன். Reason, I want the genuine experience of Holy Spirit, not the cheaper one, not the CD. I want the tape recorder. You understand? If you ask in such a way, God is faithful to fill you. God is faithful to fill you completely. அபிதமாய் நிரப்பப்பட்ட உங்களை சந்திக்கிற மக்கள் ஒருவேளை நிரப்பப்பட்ட பின்பு they will be blessing. நீங்கள் போகிற இடமெல்லாம் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரு நதி ஓடுகிறது என்றால் அந்த நதி போகிற பாதையெல்லாம் பச்சை பசேல் என்கிற மரங்கள் செடிகள் இருக்கும். அந்த 2 கரைகளிலும் பூக்கள் காய் கனிகள் நல்லா விளையும். காரணம்,
அந்த நதி. இயேசு சொன்னாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கவனுடைய உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும். அடுத்த வசனம் சொல்லுது, அது அவரால் பெறப்போகிற பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறதுன்னு சொல்லுது. அப்ப நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்கள் என்றால் உங்களிடத்தில் பலன் இருக்கும். மட்டுமல்ல, உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து ஓடும். நதி அல்ல, நதிகள். நதிகள் எனும்போது எவ்ரி டைரக்ஷன் அது பாய்ந்து ஓடும். So wherever you meet somebody, they will be blessed. உங்களோடு பேசுகிறவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் பேச வேண்டும் என்று வாஞ்சிப்பார்கள். காரணம், they blessed by you. Because உனக்குள் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுகிறது. அந்த நதி தண்ணீர் அவர்கள் தாகத்தை தீர்க்கும். நேரம் வருகிற போது அது அவர்களை ஆசீர்வதிக்கும். இல்லையா? This is the evidence about Holy Spirit. அதாவது பலன், நதிகள், மக்கள் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் வல்லமையோடும் ஆவியோடும் வசனத்தை கொண்டு போவீர்கள். பலமாய் சாட்சி கொடுப்பீர்கள். வெற்றி உள்ள அந்த வாழ்க்கையை எட்ட கடந்து போய் கொண்டே இருப்பீர்கள். இது கடவுளுடைய வழிமுறை. ஆகவே கடவுள் இவ்விதமான திட்டத்தை உங்கள் மீது வைத்திருப்பதனாலே நமது எதிராளியாகிய பிசாசானவன் நம்மை சீடியோடு சாட்டிஸ்ஃபைட் பண்ண வச்சு முயற்சி பண்ணுவான். சீடி போதும், அந்நிய பாஷை போதும், அந்நிய பாஷை மட்டும் இருந்தா போதும். நான் ஒரு குறிப்பிட்ட சீசன்ல அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்களை மட்டும் தான் சில சபையில சேர்த்துக்குவாங்க. அந்நிய பாஷையில பேசுறது என்பது it was very necessary for the membership of the church. ஆகவே மக்கள் they were pressurized to make some words. பேசுங்க பேசுங்க, வேகமா பேசுங்க, வேகமா பேசுங்க, வேகமா பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் உற்சாகப்படுத்தி படுத்தி 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 they wanted to come out something என்பது போல செய்வது உண்டு. இவைகளுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன கேட்டாங்க பிசாசு. மக்களுக்கு நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு நிலையை உருவாக்கி விட வேண்டும். உருவாக்கி விட்டால் காலத்துக்கும் அவன் வேற ஒரு நிலைக்கு உண்மையான நிலைக்கு கடந்து போக மாட்டான். He will be under so comfortable that I receive என்பது போல. பிரியமானவர்களே, அவ்விதமான எந்த ஒரு அனுபவத்தையும் கேட்டு அல்லது பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். Evidence is not the language or the CD, according to the example. Evidence is power. The power is not to lift the house. No. The power is to live a godly life. இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை உங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளிடத்தில் இதற்காக ஜெபியுங்கள். தாகமுள்ளவர்களாய் இருங்கள். கேட்கிறவர்களுக்கு பிதா கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தாகமுள்ளவர்கள் வந்து பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் கேட்கும் போது தாகத்தோடு கடவுள் உங்களை நிறைக்க வல்லவர். பலத்தினால் நிறைத்தார் என்பதற்கான ஒரே எவிடன்ஸ் வல்லமை. பாவத்தை எதிர்க்கிற வல்லமை, பாவத்தை வெற்றி கொள்ளுகிற வல்லமை, இயேசுவை குறித்து பலமாய் சாட்சி கொடுக்கிற வல்லமை, இவைகள் அதுதான் அதற்கான ஒரே எவிடன்ஸ். பட் இலவச இணைப்புகள் அநேகம் உண்டு. குணமாக்கும் வல்லமை அல்லது பல்வேறு விதமான வல்லமை, இதெல்லாம் உண்டு. கடவுள் தருகிறார் ஆவியின் வரங்களில். பட் ஆவியானவரால் நிரப்பப்பட்டா என்பதற்கான முதல் எவிடன்ஸ் and only evidence is the power. So take this word and desire for that. அதற்காக வாஞ்சையோடு ஜெபியுங்கள். அப்படி ஜெபிக்கிற ஒருவரையும் கடவுள் புறம்பே தள்ளுவதில்லை. He is willing to fill you more than you. நீங்கள் வாஞ்சிப்பதை விட அதிகமாக உங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். But only you could not do that one until you are ஒரு பெரிய மனிதனாய் உங்களை உயர்த்தி கொண்டிருக்க வரைக்கும். You need to be humble under his mighty hand. Wherever and whenever he shows you something wrong in your life, personal life, family life or workplace, you need to repent and submit yourself under his mighty hand so that the work will be சீக்கிரமாக நடந்துவிடும். சீக்கிரமாக நீங்கள் அந்த நிலையை எட்டுவீர்கள். Don't give up. Pray. God will faithful to fill you. God bless you.